Taste the Daily. திருப்பூர் மாநகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் அட்லஸ் லோகநாதன் தலைமையில் முன்னாள் துணை சபாநாயகரும் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினருமான பொள்ளாச்சி ஜெயராமன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் அதிமுக ஆட்சியின் சாதனைகள் அடங்கிய பிரசுரங்களை நத்தக்காடையூரில் பொதுமக்களிடம் வழங்கி ஆதரவு திரட்டினர். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாவட்ட பொருளாளர் கிஷோர்குமார், திருப்பூர் தெற்கு மத்திய பகுதி கழக செயலாளர் கண்ணப்பன், சென்னிமலை ஒன்றிய கழக செயலாளர் கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் விடியா திமுக ஆட்சியின் அவலங்கள் அடங்கிய பிரசுரங்களை வழங்கி பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதனிடையே மறைந்த திருப்பூர் தெற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரனுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. வேலூர் மற்றும் காட்பாடி சட்டமன்ற தொகுதிகளில் பூர்த்தி செய்யப்பட்ட BLA 2 படிவங்கள் மாவட்ட தேர்தல் அலுவலரிடம் அதிமுக சார்பில் ஒப்படைக்கப்பட்டது. அதிமுக சார்பில் வேலூர் மற்றும் காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து BLA 2 படிவங்கள் பூர்த்தி செய்யும் பணி மாநகர அதிமுக மாவட்ட செயலாளர் SRK அப்பு தலைமையில் நடைபெற்றது. அதன்படி வேலூர் தொகுதியில் 245 படிவங்களும், காட்பாடி தொகுதியில் 252 BLA 2 படிவங்களும் பூர்த்தி செய்யப்பட்டதை அடுத்து அதனை மாவட்ட தேர்தல் அலுவலரிடம் மாவட்ட செயலாளர் SRK அப்பு ஒப்படைத்தார். மதுரை ஆண்டார் கொட்டாரத்தில் மதுரை கிழக்கு மேற்கு ஒன்றிய கழகம் சார்பில் பூத் கமிட்டி கிளைக்கழக கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய கழக செயலாளர் கார்சேரி கணேசன் தலைமை தாங்கினார். கழக மகளிரணி துணை செயலாளர் கண்ணகி பாஸ்கரன் முன்னிலை வகித்தார். மாவட்ட கழக செயலாளர் VV ராஜன் செல்லப்பா, மாவட்ட பொறுப்பாளர் காந்தி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் BVR ராஜ் சத்தியன் ஆலோசனை வழங்கினர். அப்போது பேசிய BVR ராஜ் சத்தியன், கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி ஆணைக்கிணங்க தமிழகத்தில் 68,500 வாக்குச்சாவடிகளில் பூத் கமிட்டி கிளை கழக நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு அம்மா தொடங்கிய ATM மூலம் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் திட்டத்தை மீண்டும் ஸ்டிக்கர் ஒட்டி ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார்.